இல்ல இது இரண்டாவது முறையாக தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு எதிரான கடுமையான தாக்குதலை அவங்க நடத்தியிருக்காங்க. அதாவது எங்களுக்கும் திருப்பி பேச முடியும். பட் நாங்க ஏன் பேசுறது இல்ல அப்படின்னா, நாங்க அந்த கூட்டணியில நீண்ட காலம் இருந்திருக்கோம். எங்களுடைய கடினமான காலகட்டத்தில திமுக எங்களோட நின்றுருக்காங்க. அவங்களுடைய கடினமான காலகட்டத்தில நாங்க அவங்களோட நின்றுருக்கோம். கடந்த தேர்தல்லயும் அவர் அந்த கூட்டணியில தான் நாங்க இருந்து அந்த கூட்டணி தோல்வி அடைஞ்சிருக்கு. அதே நேரத்தில முன்னாள் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களே தோத்துருக்காங்க. இந்த மாதிரி அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிற ஒரு நேரத்தில அவர்கள் மீது ஒரு அவங்க பேசுறாங்கிறதுக்காக ஒரு கடுமையான தாக்குதலை நம்மளும் செய்யக்கூடாது. அவங்க தோத்துருக்காங்க, அவங்க வேதனையில இருக்காங்க. நம்ம கூட்டணியில இருந்து பிரிய வேண்டிய எல்லா கட்சிகளுமே திமுக கூட்டணியில இருந்து பிரிய வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் தமிழ்நாட்டு அரசியல்ல ஏற்பட்டிருக்குது. அந்த மாதிரி நேரத்துல ஒரு இயல்பான ஒரு கோபம் அவங்களுக்கு இருக்குதுன்னு தான் நாங்க நினைக்கிறோம். ஆனா தலைவர் ராகுல் காந்தி அவர்களை கடுமையாக முறை சொல்லி விமர்சிக்கிறது எங்களால ஏத்துக்கொள்ள முடியாது. நாங்களும் அதே மாதிரி கடுமையாக பேச வேண்டிய நிர்பந்தத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் எங்களை தள்ளக்கூடாது. இன்னைக்கு இந்தியால ஒரு தலைவர் அச்சமற்று சமரசமற்று நரேந்திர மோடி அரசாங்கத்தை எதிர்த்து போராடுறாரு அப்படின்னா அது ராகுல் காந்தி அவர்கள் மட்டும்தான். இந்தியாவில் அவரை தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி பதவியை பிடுங்கிக்கிட்டு ஒரு 3 பிரதமர்களை கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்ட பின்னணி உள்ள ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு தலைவரை அவர் எம்பியா இருக்கிறப்ப குடியிருந்த வீட்டுல இருந்து ஒரே நாள்ல தூக்கி எறிஞ்சாங்க. அப்படி இன்னைக்கும் இந்தியாவில் இருக்கிற எல்லா கோர்ட்லயும் ராகுல் காந்தி அவர்கள் மேல பாஜக போட்ட கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா ஒரு RSSக்கு எதிராக கடுமையா பேசுறாருங்கிறதுனால. அதனால அந்த மாதிரி ஒரு சமரசமற்று ஒரு அப்பழுக்கற்ற நேர்மையோடு போராடுகிற ஒரு தலைவரை இந்த மாதிரி ஒரு தாக்குதலுக்கு உள்ளாக்குறது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே நேரத்தில் இந்தியா கூட்டணிங்கிறது ஒரு காங்கிரஸ் உடைய நலன்களை முன்னிறுத்துறது அல்லங்கிறது திமுக உள்ளிட்ட கட்சிகள் புரிஞ்சுக்கணும்.